அப்படியே நமக்கு நடக்கணும் என்ன சார்ஜ் சுத்தமாக ஏறல. வண்டியை டோ பண்ணி ஒரு வண்டியை இன்னொரு வண்டி டோ பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே கைஸ், கடைசியாக ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு வண்டியை எடுக்க ஆரம்பித்தாச்சு. இனிமேலாவது ஒன்றும் ஆகக்கூடாது இறைவா அப்படின்னு வேண்டிக்கிடுங்க. ஒரே 2-3 வாட்டியாக தம்ப்நெயில் என்னடா உனக்கு நெகட்டிவ் தம்ப்நெயிலாக வைக்கிறேன்னு போட்டால் எனக்கு நெகட்டிவாக தானே நடக்குது, நான் அதை தானே சொல்ல முடியும். பூராத்த பிறகு கரும்புலியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு 50,000 கிலோமீட்டர் தாண்டிட்டுல இன்னும் லாங் ரைடுன்னு போட்டு ஓட்டிகிட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ தாபாவில் நல்லா அழகாக ஓரம் கட்டிட்டேன். நல்லா இறக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆச்சு. அதனால் இடம் பார்த்து ஒத்திக்கிட்டேன் நான். இது என்ன வண்டி நடுவில் நிற்காங்களேண்ணே. கரும்புலி ஸ்டார்ட் ஆகிட்டு கரும்புலி, நான் ஆஃப் ஆகிடுறேன் 10 நிமிஷம் அந்த சூடு இறங்கணுக்காக. சூப்பருங்க, சார்ஜ் ஏறாமல் இருந்திருக்கு. இந்த பாருங்கள், இப்போ லைட் எரியல, ஏபிஎஸ் லைட் மட்டும் பிளிங்க் ஆகுது. மூவ் பண்ணப்புறம் ஏபிஎஸ் லைட் ஆஃப் ஆகிடும். ஆயிடுச்சு. ரைட்ண்ணே. ஏதோ பகல் நேரங்க போய் இந்த வேலையை பார்த்துட்டோம். நைட் நேரம்னா சோலி முடிஞ்சிருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நேற்று வந்த ஊரில் ஒரு டீ கடை கூட கிடையாது. இன்னைக்கு பாருங்க, லெஃப்டில் தாப்பா, ரைட்டில் தாப்பா, அங்கே தாப்பா, இங்கே தாப்பா, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, அவ்வளோ ஒரு பிஸியான ரோடு போல் இருக்குதுன்னு. எல்லாமே டிஎன் தான். இதான் பாம்பே போகிற ரோடாக தான் இருக்கும்ண்ணா நினைக்கிறேன். என்ன பாம்பே போகிற ரோடு, ஃபாரஸ்ட் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ரைட்டில் ஃபாரஸ்ட்டு. அதுவும் கரடி சிம்பிள் நிறைய போட்டிருக்குங்க அங்கங்கே. அண்ணையா கொல்லம் வேறு லெவல் ரைடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும்ண்ணே. 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் வந்துருப்போம்ல. 100 கிலோமீட்டருங்க, செம்ம நான் ஸ்டாப்பு. சைடில் விடுங்க ஐயா, அண்ணையா ஃபோட்டோ எடுக்கணும் அண்ணையா, அதில் விடுங்க. காட்டுச்சில்ல, அங்கே நம்ம ரிப்பேர் ஆகினதுலேருந்து இடத்துலேருந்து 100 சில்லரை கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்தாச்சு, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அண்ணையா டீ குடிக்கணுமா? அப்படியே போமா. அவர் ஜாக்புரா வரல, அதுக்காக வெயிட்டிங்க. அவர் எங்கேயா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். ஏன்னா அவரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வர்ற ஆள் தான். ஃபுல்லாக தமிழ்நாட்டு லாரி. இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்க்கும்போது தமிழ்நாடு மாதிரியே தாங்க இருக்குது, வித்தியாசமாகவே தெரியல. இப்போ 3 பேர் வந்தாச்சு, இன்னும் ஒருத்தர் வரணும், அவருக்காக வெயிட்டிங்கு. இங்கே உள்ள டிராக்டரை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குங்க, வேறு லெவலு. செம வைப்பான ஒரு ரைடாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வண்டி பிரேக் டவுன் ஆனோடனே டோட்டலாக இன்றைக்கி ரைடே முடிஞ்சு போச்சு போல இருக்குன்னு உட்காந்துருந்தோம். நல்ல வேலையாக வண்டியை சரி பண்ண உடனே அடுத்து ஒரு ஸ்டெச் எடுத்தோம் பாருங்க. 100 சில்லரை கிலோமீட்டரு. அண்ணையா வண்டியெல்லாம் தூள் கலத்துறாரு. வயசு ஒரு மேட்ரு இல்லைங்கிறது அண்ணையா கிளப்பி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. சூப்பர் அண்ணையா, வேறு லெவலு. இது ரைட்டு கட்டாதுங்களா? இது நேராக போனால் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி. இப்போ வந்து இது பேர் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது ஊர் பேர் வந்து அவுரங்காபாத். இப்போ வந்து பேர் மாற்றிட்டாங்க. ஒஸ்மாபாத்தே துர்ஷவன் மாற்றிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் மாற்றிட்டாங்க. இப்போ ஜால்னா வருது பார்த்தீங்களா? ஜால்னாலேருந்து ஒரே ரோடு அஜந்தா. ஜால்னாலேருந்து உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வரும் அங்கே அஜந்தா பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லூரா பார்த்துட்டு அப்படியே இல்லை இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறதுன்னா அஜந்தா தான். அப்படி தானே நம்ம பிளானே தான். ஸோ இப்போ அஜந்தான்னு போட்டுட்டு நம்ம போவோம். இன்னொன்று என்ன ஒன்று இருக்குன்னா, நீங்கள் அஜந்தா வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து குட்டி தாஜ்மஹால் இருக்குது அவுரங்காபாத்தில், ஃபேமஸு. அதாவது தாஜ்மஹால் டூப்ளிகேட் வந்து இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் செம்ம ஃபேமஸ். அது பார்த்துட்டு எல்லூரா பார்த்துட்டு நீங்கள் நேராக ராஜஸ்தான் வேணா போகலாம். ஓகே ஓரளவுலாம் நிறையா இருக்குது. டீ இருக்கா? சில்லுன்னு டீ கொடுங்க பாருங்க. உண்மையிலே தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு ரைடர்ஸ் யாரும் பார்த்துருக்க முடியாது. நாங்கள் 2 நாளா 3 நாளா எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ரூட் எடுக்கிறோம். பாருங்க, இதுதான் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். இது வியூ நல்லா இருக்கும், தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும். தாஜ்மஹால் மாதிரி இருக்குது. மினி தாஜ்மஹால். உங்களுக்கு லொக்கேஷன் போட்டு விடுங்க அதான் குரூப்பில். எங்களை நாங்கள் வந்து ராஜஸ்தான் போகிறதுக்கு எங்கள் ரூட்டு கிட்ட தெரியுமா? ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் அஜந்தா எல்லோரா மினி தாஜ்மஹால். திருவண்ணாமலையில் தப்பாக போயிட்டோம். தப்பான்னு இல்லை, இவரை கூப்பிட்றதுக்கு அவரை கூப்பிட்றதுக்குன்னு போனதில் வேறு ரூட்டு போயிட்டோம். அப்புறம் ராஜஸ்தானில் ஒரு அண்ணன் சொல்லி இந்த வழியாக அந்த வழியாக போகணும், சித்தூருக்கு போனோம். சித்தூர்லேருந்து இப்போ பெல்காம் இப்போ வச்சு பெல்லாரி வந்திருக்கோம். ரைட், ரொம்ப நன்றி. உங்களோட பேர்? என் பேர் அருண். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். ஊர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரணாறு பக்கத்தில் புதுநடவு என்னும் அன்பானவர் சொன்ன அந்த ரூட்டில் தான் நாங்கள் இப்போ போகிறோம்.
அப்படிதானே? ஆமாண்ணா. அவர் சொன்ன ரூட்டு சூப்பர் ப்ரோ, நல்ல ரூட். அதாவது எப்படின்னா ஆக்சுவலி ஒரு ரூட்டை வந்து இப்படி போங்க அப்படின்னு மட்டும் சொன்னா ஓகே. அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர் வரைக்கும் நீங்க இதுல திரும்பி அதுல திரும்பி இப்படி திரும்பி அப்படி லெஃப்ட் வந்து ரைட் வந்து அவ்வளவு, அதுவும் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ராஜஸ்தான் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாரு. வேற லெவல் ப்ரோ. எத்தனை வயசு ப்ரோ அது? எனக்கு 26. 26 வயசுல ஒரு மனுஷன் என்னமெல்லாம் சாதனை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. இந்தியா முழுக்க கரைச்சி குடிச்சு வச்சிருக்கான் மனுஷன். நம்மளாவது ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் போனா பேர் டக்குன்னு வராது, பட்டு 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 பட்டுன்னு நடிக்கிறாப்புல. வேற லெவல். உண்மையில உங்களை மாதிரி ஆளெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. சரியா, ரொம்ப நன்றி. நாங்க கிளம்புறோம். உங்க பாதையில நாங்க பயணிக்கிறோம். ஐயோ என்ன பசங்க பையன்ப்பா அருண் என்னும் உறவுன்னு பேர் வச்சிடலாம். செம்மையா இருந்தா பேசினாப்புல. எல்லா ஊரையும் அவ்வளோ அடிப்பொலியாக பேசி நமக்கு இந்த ரூட்டில் போங்க அந்த ரூட்டில் போங்கன்னு சொல்லிட்டாப்புல. மறக்கவே முடியாது அருண் ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். அருண்னு பேர் வச்சாலே தங்கமாக இருக்கீங்களப்பா எல்லாரும், எப்படின்னு தெரியலையே. இப்போ நாங்கள் வந்து ரூட்டை மாற்றி அந்த அவர் ஒரு காட் செக்ஷனில் ஒரு லாட்ஜி இருக்கிற ஊர் இருக்குது, நீங்கள் அது வரைக்கும் போக முடியும் இன்னைக்கு அப்படின்னாரு. நாங்களும் போட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட 7 மணிக்கு அந்த இடம் போய் சேரன்னு சொல்லுது. 5 மணி நேரம் ஆகும் இன்னும். அந்த பையனும் அருணும் தான் ரைடராங்க. ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு எல்லாம் வச்சுருக்காப்புலையா. ஐயோ கடைசியாக சொல்கிறாப்புல ப்ரோ அக்ஸரில் ஹெல்மெட் வச்சுருக்கேன், பிபிஜி ஜாக்கெட் வச்சுருக்கேன்னுட்டு. ஐயோடாடாடா இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ரைடு போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கொய்யாக்கா எங்களுக்கு எதுக்கு ஐயா கொய்யாக்கா, அதுவும் ஒரு இது ஹைப்ரிட் கொய்யாக்கா. அப்பா முதுகு பயங்கரமாக வலிக்குதுங்க அவங்க நின்றுட்டு இருந்தது. இப்போ நாங்கள் சோலாப்பூர் வரைக்கும் ஒரு ஸ்டெச் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 100 சில்லரை கிலோமீட்டர் இருக்குமா சோலாப்பூர் எவ்வளோன்னு கிலோமீட்டர் போடல, சும்மா போட்டிருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு ஊர் போகுது. அந்த ஊர் தாண்டி நம்ம பைபாஸில் போயிட்டுருக்கோம். அந்த ஊரோட பேரை நான் சொல்லேன்னா சிரிக்கப்படாது யாரும், வாயை மூடிக்கிடணும். நயாகுண்டி அப்படின்ற ஒரு ஊர். சரியான பேருங்க அந்த பேரில் இந்த ஊர். இங்கே உள்ள டிராக்டர்லாம் செம நீளமாக வச்சுருக்காங்க. 3 ட்ரெய்லரு 4 ட்ரெய்லரு எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிய? ஒரு ட்ரெய்லருக்கு லைசன்ஸ் வாங்குறது, 4 ட்ரெய்லர் கோத்துட்டு ஓட்டுறதோ, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சரியில்லாமா சொல்லிவிட்டேன். இந்த டிராக்டர் என்ன அழகாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. ஒரு வண்டி மாதிரியே இருக்குது இந்த டிராக்டர் பாருங்க. இந்த இது நம்ம பேசஞ்சர் மேக்ஸி கேப் வண்டியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ டிராக்டர் அப்படி தான் இருக்குது. பாய் நயாகுண்டி, போயிட்டு வரேன். ஊர் பேரை தாங்க சொன்னேன், என்னவோ தப்பாக சொன்ன மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாரும். சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுங்க ராஸ்கல்ஸ். நாங்கள் பார்க்குறத உங்ககிட்ட சொல்கிறோம், அதில் என்ன சிரிப்பு கிடக்குது? இது என்ன சின்ன பழத்தனமாக இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 ட்ரெய்லரோட ஒரு டிராக்டர் பயங்கர மாடிஃபிகேஷனில் போவாங்க பாருங்க. யார் பண்ணுறதுன்னு இங்கே பார்த்தா தான். இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம குட்டியானையில் ஒரு பையன் பண்ணிக்கிட்டு இருப்பானே, என் பொண்டாட்டியும்பானே, அவன் பரவாயில்லன்னு தோணுதுங்க. ஊரா பயிலும் இப்படித்தான் இருக்காங்க, அரை மெண்டல் மாதிரி. நம்ம பையன் பரவாயில்லைங்க, அவ்வளோதான். நம்ம தான் இனிமேல் நம்ம தான், யாரும் இல்லை, நம்ம தான். விஜயாபுராவுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி மறுபடியும் நின்று போச்சு. மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான். லைட் எரியுது, வண்டி ஆஃப் பண்ணல. அதனால தான் ரொம்ப பேட்டரி ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு. அதுதான் அந்த ஃபியூஸ் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். திருப்பி பார்த்தா தெரியும். கையில் டூல்ஸ் வச்சுருக்கனால நாங்களே பார்க்குறோம். இல்லைன்னா இங்கே நோடி தாபாவுடைய அந்த இது தான் கிடக்கு. நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டால் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாமே லாரிக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி டூல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பைக்குக்குன்னு ஒரு சர்வீஸ் கிடையாது. ஒரு ஊரும் இடையில வர மாட்டேங்குது. வாட்டுக்கு போயிட்டுருக்கு. சோலாப்பூருக்கு போயிட்டுருக்கு. இன்னும் விஜயபுரா வந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வருது. அதுக்கப்புறம் சோலாப்பூர் ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்றைக்கி சோலாப்பூர் தாண்டதே பெரிய டாஸ்க்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கொஞ்சம் அப்படி கிட்டத்தட்ட இதில் 3/4 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. பார்த்து விடிச்சிட்டு அதெல்லாம் கிளம்பிட்டேன். இப்போ வண்டி இது வரைக்கும் ஆஃப் ஆகலை. நான் ஃபியூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூடாகுது. அதனால் ஃபாக் லைட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். ஃபாக் லைட்டில் மூலமாக எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அதை கம்ப்ளீட்டாக அவுத்து விட்டுட்டு இப்போ எம்டியாக ஹெட்லைட்டோடைய வெளிச்சத்தில் மட்டும்தான் ஓடுறோம். ஹெட்லைட் வெளிச்சம் இல்லை, அந்த நார்மலாக எரியும்ல அது மட்டும். இப்போ லைட்டு ஆஃப் ஆகிட்டு. ஆனால் நாங்கள் பாட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த வேறு புது ஃபியூஸ், அந்த இன்னொரு ஃபியூஸ் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து போட்டிருக்கு. போட்ட உடனே இது ஆஃப் ஆகிட்டு பார்த்துடுங்க. இப்போ அந்தாலும் போகுது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. இப்போ அடுத்த சர்வீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் தெரியுமா இருக்குது? 230 கிலோமீட்டர் தாண்டி தான் அடுத்த சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போட்டு தாக்குன்ற மாதிரி இருக்குது. என்னப்பா பண்ணுறது?
சோலாப்பூர்லேயே கூட இல்லைன்ற மாதிரி கூகுள் காட்டுது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், சோலாப்பூர் அவ்வளோ பெரிய சிட்டி, சோலாப்பூரில் கூட எஸ்டி சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லையா. அதையும் தாண்டி ஒரு 70-80 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன ஊரில் தான் இருக்குது. அது ஒரு சிட்டி தான், அந்த சிட்டியில் தான் இருக்குது. அப்படி எங்கே எவ்வளோ கிலோவாக வச்சுருப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. இல்லை சோலாப்பூர் பக்கத்தில் போயிட்டு ஏதாச்சும் தேடி பார்க்க வேண்டியதான் எஸ்டியோட ஷோரூம் இருக்கான்ட்டு. இருந்தால் இது ஒயரே கிட்டத்தட்ட சூடாகுது பார்த்துக்கிடுங்க, எல்லா ஒயருமே சூடாகுது. அப்போ அதனால் எதுவும் பிரச்சனையா என்னென்னு தெரியல. இப்போ இது கேட்பீங்க, இந்த வயசு என்னடா இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இந்த பக்கம் உடஞ்சிட்டு அப்படின்ட்டு. அது அந்த இடத்துல சைடு ஸ்டாண்டு போட்டேன். இப்போ ஒரு பாலத்தில் ட்ரோன் ஷாட் எடுக்கணுன்ட்டு, அதில் பாலத்தோடைய எட்ஜில் இடித்து அது உடஞ்சி போச்சு. இப்படி தான் ஒன்று ஒன்றா ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. 2 நாளாகவே ப்ராப்ளத்தோடு தான் போகிறோம். ஆனால் இந்த ப்ராப்ளம் சுத்தமாக இல்லாமல், லடாக் ரைடில் கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் கிடையாது, அவ்வளோ அழகாக போயிட்டு வந்தோம். இந்த ரைடு அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. வந்ததும் புது ரூட்டு, இங்கே என்ன எப்போ எது இருக்குது, எந்த ஊர் வருது எதுவுமே எங்களுக்கு தெரியாதா. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, என்னடா பண்ணுறதுன்ட்டு. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனையை சமாளித்து போகிறது தான் ரைடு. ஆனால் டைம் எடுத்து விடுது, நாங்கள் போடுற டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக முடியாதபடி ஆக்குது. அதுதான் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், நான் இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் போட்ட டெஸ்டினேஷன் போயிடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த தாண்டு ஓட்டிட்டு வந்துட்டோங்க. இன்னும் வந்து ஒரு 260 கிலோமீட்டர் இருக்குது, 280 கிலோமீட்ரு. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆயிடுச்சுங்க. எல்லாம் இந்த வண்டி வேலை வச்சதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிக்கிட்டே கிடக்கு, என்ன செய்யன்னு தெரில. எனக்காக எல்லாரும் சாப்பிடாம கிடக்காவ. அதனால் அடுத்த ஹோட்டல் எங்கே கிடக்கும் அங்கே நிறுத்தி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இந்த ரூட்டில் இன்னும் கொஞ்சம் அடித்து போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே வள்ளிய ரூட்டு, அங்கே வள்ளிய ரூட்டு. எல்லா லாரியும் அந்த டெல்லிக்கு போகிற லாரி வரைக்கும் இந்த ரூட்டு தான் போகுமாங்க. அந்த மாதிரி ஒரு ரூட்டில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லோடு எடுத்துகிட்டு அந்த இப்போ பாம்பே போகிறவங்க கூட அந்த பெல்காம் தாண்டி ரோடு சுத்தமாக இல்லை. அதனால் நாங்கள் இந்த ரூட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே இந்த ரூட்டை எடுக்கிறாங்க போல இருக்கு மக்கள். இப்போ எனக்கு லெஃப்டில் தெரிகிறதா வந்து பார்த்திங்கன்னா விஜயபுரா, விஜயபுரமில் விஜயபுராங்கிற ஊர் நல்ல பெரிய சிட்டிங்க, மதுரை சைஸுக்கு இருக்குது. அதை சுற்றி நாங்கள் அவுட்டரில் போக போகிறோம். இப்போ சாப்பாடுக்கு வந்து ஹோட்டல் இங்கே ஒன்றும் பெருசாக சிட்டிக்குள்ளே போய் மாட்டிக்கிட வேண்டான்ட்டு அந்தால வெளியில் ஒரு 10-11 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் காட்டுது கூகுள். அந்த ஹோட்டலில் போய் இப்போ பிரேக் வச்சு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு அந்தால போகன்ட்டு பிளான் பண்ணிட்டோம். வயிறு கப்பான்னு பசிக்குது எல்லாருக்கும், எனக்கும் கப்பான்னு பசிக்குது. ஆனாலும் சாப்பிட விருப்பம் இல்லை. நம்ம கரும்புலியை சரி பண்ணால் தான் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஒரு சின்ன ஃபியூஸ்னால கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரத்தை இன்றைக்கி காலி பண்ணிடுச்சு கரும்புலி. பயமுறுத்தியும் விட்டுருச்சு. நடுக்காட்டில் யார் வந்து ரெஸ்கியூ பண்ண வருவா, ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த ஊரில் எஸ்டி ஷோரூம் இருக்கான்னு தெரியல, போட்டு பார்க்கல நாங்கள். அந்தால போயிட்டு தான் இருக்கோம். இங்கே இந்த ஊர் நான் பார்த்தேன், இந்த லொக்கேஷன் எனக்கு வந்துச்சு விஜயபுராவில். ஆனால் அந்த பெரிய ஒரு டூம் இருக்குது பார்த்தீங்களா கேஸ், இதில் போட்டு விட்றேன். ஒரு பெரிய டூம், இதே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் ஒன்றா வந்துச்சு விஜயபுராவில், நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் இங்கே இந்த ஏரியாவில். இங்கேருந்து சோலாப்பூர் வந்து 95 கிலோமீட்டர் வருது காய்ஸ். அடுத்ததாக பூனே வந்து 342 கிலோமீட்டர் வருது. அடுத்ததாக விஜயபுரா 4 கிலோமீட்டரில் லெஃப்டில் இருக்குது. நாங்கள் போகிறது சோலாப்பூர் தாண்டி தான் போகணும் இன்றைக்கி போட்டிருக்க டெஸ்டினேஷனு. இது ட்ரெயின் தானோ, ட்ரெயின் ட்ராக் தானோ, ட்ரெயினுக்கு தான். ஆனால் ட்ரெயின்னா இது இருக்கணும்ல, லைன் இருக்கணும்ல. ட்ரெயினுக்கு அளவுக்கு தான் இருக்குது. அது ட்ரெயினுக்கு விட சின்னதாக இருக்குது. தண்ணி கொண்டு போகிறாங்களோ, நம்ம தொட்டி பாலமான தண்ணியை கொண்டு போகிற மாதிரி. ட்ரெயின் இல்லை, ட்ரெயினால் அகலமாக ரொம்ப கம்மியாக இருக்குது அகலம். தண்ணி கொண்டு போகிறாங்க இன்றைக்கி, வாட்டர் டிரான்ஸ்போர்ட். மகாதேவ், இந்த கடைக்கு 3 கடை பேர், மகாதேவ், சின்னு, ராஜஸ்தானின்னு. கொஞ்சம் விட்டுருக்கு கரெக்டாக விஜயபுராவுக்கு அவுட்டரில். ஆவிகளா டேய், என்னடா நடக்குதுங்க? வண்டி இவ்வளோ வேகமாக டிராக்டர் போது, டிராக்டரே கண்ட்ரோல் இல்லாத வண்டி, அதில் ஆளுங்க வேற, லோடு ஆளுங்க. பாவிகளா, பயமாக இருக்கியா அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்தா. ரிஸ்க்கு தான் எல்லாமே. எல்லாம் கொரில்லா, கரும்புலி, ஹிமாலயன், அந்த பக்கம் கிட்டியார் செமையாக இருக்குது. ரைடு வந்து இனிமேல் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஷோரூம் நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே ஷோரூம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 7:30-8 மணி ஆகிடும்.
இங்கே விஜயபுராவில் ஷோரூம் இல்லை. ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் பார்த்தோம் ஹைவேல, பட் இது பார்க்கல, எஸ்டி இல்லை. நெட்டில் தேடி பார்த்தாலும் எஸ்டி இல்லை. இப்போ நாங்கள் போட்டு சோலாப்பூரில் கூட எஸ்டி இல்லை. அதையும் தாண்டி இன்னொரு ஊரில் இருக்குது, ஏதோ உமன் காதா ஏதோ ஒன்று. ஆனால் நாங்கள் போகும்போது கண்டிப்பாக 5:30-6 ஆகிடும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அந்த ஊரில் தங்க போகிறோமா இல்லை அது தாண்டி கொஞ்சம் தள்ளி தான் எங்களுக்கு ரூம் நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம அருண் தம்பி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, அருண் ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி. வாங்க பெட்ரோல் மட்டும் போடுற பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குது, பரவாயில்ல. ஸோ அதனால் பெட்ரோல் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்குள்ள பெட்ரோல் போட்டுட்டு வந்துடலான்ட்டு ஒரு ஐடியாங்க. விஜயபுரா தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி ஹோட்டல் ராஜஸ்தானி. நாங்கள் போக வேண்டிய ராஜஸ்தான் ஊர் பேரை போட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. ஹோட்டல் பேர் தான். ஆமாம், வெஜ் ஹோட்டல். ஆனால் இங்கேருந்து இதுக்கப்புறம் வெஜ்ஜு தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இந்த இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சு பிடிப்போம் பாருங்க. மிஞ்சி போனால் 50 கிலோமீட்டர் தாண்டி படுத்துருவோம், அது வேற விஷயம். ஆனால் இனிமேல் நான் எடுத்துருவேன், ஸ்ட்ராங்காக அடிக்கணும்னு வச்சுருக்கேன். யார் வர்றாங்களோ இல்லையோ அப்படி களத்தை இப்படி சொடக்கணும்னு வைங்களேன், அடி நொறுக்கி போவோம் வண்டி. அசிங்கப்படுத்திட்டாரு. நான் ஓட்ட ரெடி, கரும்புலி வர ரெடி இல்ல மாட்டேங்குது. கரும்புலி உன்னைய வச்சு என்னைய கேவலப்படுத்திட்டாங்களே கரும்புலி. ஆமா, கர்நாடகாவில் உப்பர் கர்நாடகா, அதான் உத்தர கர்நாடகாவில் ராஜஸ்தானி ஹோட்டல்ல இருக்கும். இதுக்கு பேர் வந்து தயிர் சாதம். மஞ்சள் கலர்ல இருக்கு தயிர் சாதம். சேமியா எதுவும் போட்டிருப்பாங்களோ. அப்புறம் நான் கிடைச்சிது, எனக்கு பிடிச்ச நான், பட்டர் நான் கிடைச்சிது. அப்புறம் பட்டர் சிக்கன், பட்டர் சிக்கனே வாயில. இது வெஜ் ஹோட்டல் கூட்டு வந்து உட்காந்துட்டாங்க. ராஜஸ்தான்ல வந்தா வெஜ் தான் நிறைய கிடைக்கும், தெரியும் எல்லாருக்கும். ஸோ இது வந்து பட்டர் மசாலா, அப்படிதானே, பட்டர் மசாலா. அதுக்கப்புறம் இவங்க இவ்வளவு வெங்காயத்தையும், 1 கிலோ வெங்காயம், 2 எலுமிச்சம்பழத்தை ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பத்தாதுன்னு சொல்லி கோலி சோடா ஆர்டர் பண்ணிருக்கேன். அடுத்தது வெஜ் பிரியாணியா? வெஜ் பிரியாணியா? இங்க பாருங்க, கேசரி கலர்ல இருக்கு வெஜ் பிரியாணி. வாசம் வரமணிக்கு என்ன பச்சரிசில செஞ்சிருக்கானுங்களோ? டேஸ்ட் பார்க்கட்டா, ரைஸ் வந்து வெந்திருக்காரு. ஓ அப்படி, என்ன அரவைக்காடு அரிசி. காரம் அல்லுது, ஆனா நம்ம ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இல்ல. சந்தோஷம், ஜாலினே. மக்கள் மகிழ்ச்சிக்கு விக்கி நிகழ்ச்சி. மார்க்க பந்து பாத்ரூம் சந்து போயிருங்க. சாதமே வாங்கிருக்கலாமோ? அதுக்கே பொறிக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு உள்ள போனது எல்லாமே சப்பு சப்பா போயிருக்கு அவருக்கு. ஆமா ஆமா ஆமா, எல்லாமே சப்பு சப்பா போயிருக்கு. இவரு யூஸ் பண்ற பாத்ரூம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, பிளட்டா இருக்கும். ரைட்டா சூப்பர். அச்சா, அதுதான் அது கொடுத்துக்கிறான் அவன். ஓ அதுக்கு இந்த கோவக்காரனை சாந்தப்படுத்த இந்த சாந்தக்காரி. செந்திலண்ணனுக்கு ஒரு தயிர் சாதம், எனக்கு ஒரு தயிர் சாதம், நம்ம அண்ணையாவுக்கு ஒரு தயிர் சாதம், அவ்வளோதான். அண்ணனுக்கு மட்டும் சிவப்பு சாதம். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றேங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. தயிர் சாதம் நல்லதா இருக்கு. ஆனா கர்நாடகாவில் இருந்தாலும் நாங்க இன்னும் 10 நாளைக்கு நாங்க என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிறத கர்நாடகாரங்களே முடிவு பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் 10 நாளைக்கு இதான் கிடைக்கும், சாப்பிட்டு பழகிக்கோ, இல்லைன்னா போய் பொழைச்சிக்க முடியாது தம்பி அப்படின்ட்டாங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டுட்டு வந்து ஆட்டையை கலைச்சி விட்டுருக்கோம் நாங்கள். இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்கள் யாரும் விஜயபுராவை தாண்டுறீங்கன்னா அந்த ஹோட்டலில் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ராஜஸ்தானி ஃபுட்டு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம். ஓரளவு ஓகே, நல்லா என்ன, ஏன்னா ராஜஸ்தான் ஃபுட்டு நமக்கு தெரியாது, ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி காரமாக. ஸோ இப்போ ஆட்டையை எப்படி கலைச்சிருக்கோன்னா, நம்ம அண்ணையா சேகரனை வந்து முன்னாடி போக சொல்லிட்டோம். பில்லு கட்டிகிட்டு இருக்கக்குள்ளே நீங்கள் போங்க, மெல்ல போயிட்டுருங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லி போக சொல்லியிருக்கு. இப்போ 2வது ஷிஃப்டாக வந்து நானும் செந்தில் அண்ணனும் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரே ஸ்டெச்சு அடிக்கலான்னு ஒரு பிளானு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுத் கச்சன் ஜாக் ப்ரோ வந்து பெட்ரோல் போட்டுட்டு நான் பொறுமையாக அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டாரு. அதனால் அவர் அப்படியே வரட்டும் அப்படின்னு ஒரு ஆட்டையை கலைச்சி போட்டிருக்கோம். 4 மாடாக போயிட்டு இருந்தேன், மாட்டு வண்டி ஒவ்வொரு பக்கம் இழுக்குது பார்த்துக்கிடுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு அரை நாளைக்கு மாடை புரிச்சு விட்டுருக்கு, எல்லா மாடையும் வேறு பக்கத்தில் போய் மேயட்டோன்னு. இப்போ எப்படி மேயுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஒரே ஸ்டெச்சா எங்கே போக போகிறோம், சோலாப்பூர் போயிட்டு சோலாப்பூருக்கு அடுத்ததாக
என்ன ஊர் அது, ஏதோ ஒரு உஸ்மானாபாத், அதில் தான் எஸ்டி ஷோரூம் இருக்குது. போய் கேட்க போகிறோம். ஆனால் எஸ்டி ஷோரூம் கண்டிப்பாக லேட் ஆகிடும், 7:30 8 மணி ஆகிடும். பார்க்கலாம் எப்படி எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு பார்க்கலாம். முக்கியமான ரோடுன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் அது எப்படி முக்கியமான ரோடுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சுங்க. எவ்வளோ வண்டிங்க, ஐயோ. நம்ம NH 44 கூட இவ்வளோ வண்டிகள் இருக்காது போல இருக்கு. நம்ம சுற்றி வண்டி ஓட்ட முடியல. ஐயோ இங்கே பாருங்க, அங்கே இங்கேன்னுட்டு காரு லாரி பஸ்ஸு எல்லாமே வருது. ஆமாம், ஓட்ட முடியல. சுற்றி தாபா தான், ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி தாபா இருந்தாலும் எல்லா தாபாலையும் ஆள் இருக்கு. ஒரு ட்ரையான பிளேஸாக தான் போய்கிட்டு இருக்குது. நைட்டு நேரம்லாம் உண்மையிலே ஒரு மாதிரி படுபயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோலாப்பூர் டு அவுரங்காபாத் நைட்டு வண்டி ஓட்டாத அப்படின்னு சொல்லி நம்ம அருண் ப்ரோ சொன்னாப்புல. அது உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா நம்ம மோட்டார் விடனில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லாரியில் ட்ராவல் பண்ணி அதை விளாகாக போட்டிருப்பாங்க, அதாவது ஒரு கட்டுரையாக போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த ரூட்டை வந்து கம்ப்ளீட்டாக அந்த சோலாப்பூர் டு இதெல்லாம் வந்து நைட்டு நேரம் தார்பாயை திருடுறவங்க, பெட்ரோல் டீசல் திருடுறவங்க, லக்கேஜ் வண்டியில் உள்ள பொருட்களை திருடுறவங்க, அவங்க வந்து ஜீப்பில் வருவாங்களாம். வெல்கம் டு மகாராஷ்டிரா உள்ள வந்தாச்சுங்க. அதில் ஒரு போர்டு இருந்துச்சு, கோபுரான் பண்ணுறதுக்குள்ளே ஓடிடுச்சு. மகாராஷ்டிராவுக்குள்ளே வந்தாச்சு. சோலாப்பூர் இன்னும் வந்து 30 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம முதல்ல பற்றி விட்ட மாடு அண்ணையா சேகரன் இருக்காரு. அவரையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். கர்நாடகாவில் விட்டோம், மகாராஷ்டிராவில் வந்து பிடிச்சிருக்கோம். செம்ம ஃபீல்டுங்க. ஐயோ, இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டைம் இல்லாததுனால நான் நின்று வீடியோ காட்டுறதுக்கு வழி இல்லை, அதனால போயிட்டுருக்கேன். இன்னும் விட்டோம்னீங்களா நைட்டு சோலாப்பூர் தாண்டி அந்த இங்கே அவுரங்காபாத் அந்த ரோட்டில் மாட்டிக்கிடுவோம் நைட்டு. அப்புறம் எங்களை எவனாவது கத்தியை வச்சு மிரட்டி காலில் கிடக்கிறது, செல்ஃபோன் எல்லாத்தையும் பிடுங்குற வாய்ப்பு இருக்குது. இப்போ போட்டிருக்க தான் கரெக்டு. நமக்கு சோலாப்பூர் ஊருக்குள்ளே போயிடும். இல்லைன்னா அது வந்து சோலாப்பூர் ஊருக்குள்ளே போகிறதுக்குங்க, நம்ம வந்து பைபாஸில் போகிறது தானே. லெஃப்ட்டு போகணும், அங்கேயும் லெஃப்ட் தான் போட்டிருக்கா. பூனே போகிறதா? ஓகே. ஓ சரி, நம்ம லெஃப்ட் தான் போகணும். பூனே போக வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம சோலாப்பூர் தான் போகணும். அண்ணனுக்கு தெரியுமே, சோலாப்பூர் தெரியும் தானே? சோலாப்பூர் இப்படி தானே, அதான் போட்டிருக்குல்ல, பார்த்து போயா வைங்க, என்கிட்ட கேட்குற அப்படிங்கிறாரு. ஜாலியாக இருக்குங்க. இது எப்படின்னா 19 வயசு 20 வயசு பசங்க சேர்ந்தா ஜாலியாக இருப்பாங்களோ, அதே மாதிரி நாங்கள் 40+ சேர்ந்த உடனே நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறோம். ஐயோ, அதில் போகிறோம், பாலத்து மேலே ஏறி போகணும். பாலத்தில் மேலே ஏறி வளையுது. யூட்டான் பாலத்து மேலே உப்பர். ஓகே வாங்க, நான் மேலே நிற்க. பறவைகள் காப்பகம் இருக்குது, ஹார்ன் அடிக்காதீங்கன்னு போட்டிருக்கு. எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே ஒரு பெரிய கம்பெனியாக வச்சுருக்கான். அவன் சங்குத மாட்டானாக்கும். ரோடெல்லாம் அப்படியே சும்மா பிட்டர் ரோடு மாதிரி பறந்து போகுதுங்க. சம்சாபூரா, சம்சாபூரான்னு இருக்கு ஊர் பேர். சம்சா நிறைய இருக்குமோ கடையில். சம்சாபூரா, சோலாப்பூரா, சாப்பிட்ற பொருளாக ஊருக்கு பேர் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் தண்ணீர் பந்தல், இட்லிக்காப்பூர்னு எதுவுமே கிடையாதுல்ல. பார்த்து வாங்கோ, ரோடு போடுறாங்கோ, ரோட்டை கழுவுறாங்க. அவன் வலிக்கி விட வாய்ப்பு இருக்குது. வலிக்கி விட்டால் லாரிக்கு அடியில் நம்ம அடக்கமாயிடுவோம். பார்த்து வாங்க. இல்லை ராஜஸ்தான் லாரி அஜயாரே பையா, ராஜஸ்தானுக்கு ரூட்டு சொல்லு. நமக்கு ரூட்டு தெரியாமல் தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ணே, அந்த வண்டியில் பேர் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாப்புக்கு பக்கத்தில் ஒரு பேர் எழுதியிருக்கு, அதை படித்து சொல்லுங்கள் எனக்கு. வேண்டாம், படிக்காதீங்க தம்பி, போயிரு. இந்த மாதிரி அது அழகான கெட்ட வார்த்தையில் அவங்க பேர் போட்டிருக்காங்க. நம்ம தமிழில் அது கெட்ட வார்த்தை, ஆனால் அவங்களுக்கு அது நல்ல வார்த்தை. என்ன காய்ஸ், அங்கே பாருங்கள், கீழே சோலாப்பூர் அருமையாக இருக்கிறது.
நமக்கு ஒரு ரோடை அப்படியே வளைச்சி கொடுத்துறாங்க. எப்படி ஃபாரின் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஐயா. நம்ம ஊர் துட்டெல்லாம் இங்கே தான் வந்து உழுது போல இருக்குது. ஐயோ 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 ஐயோ, நம்ம ஊரில் இப்படி ஏதாவது ரோடு பார்க்க முடியுதா? ஹைவே ஐயோ கடவுளே, எல்லா ரோட்டையும் இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. ஜம்முன்னு அப்படியே வளைச்சி நெளிச்சு. அண்ணா வந்துட்டாப்லையா? சோலாப்பூரும் கொஞ்சம் டெவலப்பான ஊர் தான் போல் இருக்க. நம்மளை எங்கேயோ சுற்றி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு விடுது. ஊருக்குள்ள மட்டும் கொண்டு போயிடாது ராஜா. இங்கே பாருங்க, பலே ககான். மறுபடியும் அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். நம்ம மேலே வந்த பாலத்துலேருந்து கீழே இறங்கி துல்ஜாப்பூர். நம்ம போக வேண்டியது துல்ஜாப்பூர், புரியுதுங்களா? ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து வாங்கோ. கரெக்டாக தானே வரோம். ஊருக்குள்ளே எதுவும் போயிடலையே. இல்லை இல்லை இல்லை, பின்னாடியே புள்ளிங்க ஒரு பையன் வரான். புள்ளிங்கோ மகாராஷ்டிரா புள்ளிங்கோ. வாயில் ஃபுல்லாக இதுதாங்க, பாக்கு தான். புழுக்குன்னு போகிறாங்க. புளிச்சுன்னு மூஞ்சில் துப்பாமல் இருந்தால் சரி. போன வருஷம் மகாராஷ்டிரா என்ட்ரி ஆகும்போதே மூஞ்சில் ஒருத்தன் துப்பி விட்டான். 2.5 கிலோமீட்டருக்கு தாண்டின்னு சொல்லுது, ஆனால் இப்போவே திரும்புது. என்ன கூகுள் கிதர் போல ரகா? பாலத்து மேலே போகணுமா கீழே போகணுமா சொல்லு. பாலத்து கீழேயா மேலையா, கீழேயா மேலையா, கீழேயா மேலையா? மேலையானே டிராக்டர் பாருங்களேன், மில்லு கணக்காக இப்போ இது பண்ணிட்டு வரான், புகை விட்டு வரான். கமர்ஷியல்ஸ் ஊருங்க இது, கமர்ஷியலான ஒரு ஊர். ஒரு வழியாக சோலாப்பூர் தாண்டி துர்ஜாப்பூரா, அந்த ஏதோ ஒரு ஊர் வந்துச்சுல்ல, அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டேங்க. இதை பார்த்தா எனக்கு அப்படியே நம்ம ஜான்சிலேருந்து ஆக்ராவுக்கு லடாக் போகும்போது ஒரு ரூட்டு போகும்ல, அதே மாதிரி இருக்குது பார்த்துக்கிடுங்க. நமக்கு வேறு வித்தியாசமே தெரில. ஏன்னா அந்த தான் ஜான்சிலேருந்து ஆக்ரா வரைக்கும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். கார் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த ரூட்லேயுமே வந்து கார் அதிகமாக இருக்குது. சோலாப்பூர் டு அந்த தெர்ஜாப்பூரா அது ஊருக்கு டக்குன்னு ஒரு மலைப்பகுதி மாதிரி ஒரு இடம் வந்துருச்சுங்க. ஒரு ஊரே அந்த துல்ஜாப்பூர்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த மலை மேலே தான் இருக்குது. என்னடா நல்ல ஹைவேலே போயிட்டு இருக்கமேன்னு பார்த்தா திடீர்னு ஒரு இடையில ஒரு மலைப்பகுதி துல்ஜாப்பூர். இதில் தான் லாரிலாம் வரும்னு சொல்லுவாங்களே. லைட்டாக ஏறி இறங்கி, முன்னாடிலாம் ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல அப்படின்னாங்க. அதான இது. இங்கேருந்து பூனேவும் பக்கத்தில் தான் இருக்குது. பீடு சோலாப்பூர் ஹைவேயில் நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போது. பீடுங்கிற ஊரும் பக்கத்தில் தான் இருக்குது. NH 52 காட்டுதுங்க. இது இதே கிலோமீட்டரில் 52 NH 52ல் 118 கிலோமீட்டர் போனாச்சுன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு டெஸ்டினேஷன் போட்டிருக்கோம், அதுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கரும்புலியை பார்க்குறதுக்கு SD ஷோரூமு அதுக்கு முன்னாடியே ஒரு 30 கிலோமீட்டரில் வரும். அங்கே போய் செக் பண்ணலான்னு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஷோரூம் பூட்டிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 7:30க்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சொல்லுது. ஒருவேளை மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா பெரிய லக்கு. கெஞ்சி குத்தாடி காலில் விழுந்தாவது ஒரு காசு கொடுத்தாவது அவங்கள கொஞ்சம் சரி பண்ணுங்கப்பான்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ ஃபாக் லைட் வேறு இல்லையா, நான் ரோட்டில் வேகமாக ஓட்ட முடியல, டக்குன்னு கட் பண்ணி ஓட்ட முடியல. இது 4வேன்றதுனால பிரச்சனை இல்லை. இதே இது சிங்கிள் வேயாக இருந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சிருக்கோம் என்னோடது. ஐயோயோ காய்ஸ், SD ஷோரூமுக்கு வந்தாச்சு. SD ஷோரூம் ஏதோ ஊர், மகாராஷ்டிராவில் இருக்கிற ஏதோ ஒரு ஊர், அதாவது ஒசாமானாபாத்னு இப்போ ஊர். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் தாண்டி நான் ஒரு ஷோரூமை கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கரும்புலி ஏக்கத்தோடு வாசலில் நிற்கான். இல்லை என்னை சரி பண்ணி விடுங்களே, என் ஓனர் என்னை திட்டிகிட்டே கிடக்கான், சரி பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு நிற்காம பார்த்துக்குங்க. நானும் தான் ஏக்கத்தோடு நிற்கிறேன். என்ன செய்ய, ஷோரூம் திறக்கலை, பூட்டிட்டாங்க. நான் கரெக்டாக வந்துட்டேன். 7:30 மணி ஷோரூம் ஓப்பன்னு சொல்லி போட்டுருந்துச்சு, க்ளோஸ்ன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட 6:50க்குலாம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நானும் செந்திலன்னு வந்துட்டோம். பட் இவங்க பூட்டிட்டு போயிட்டாங்க. ஊரே இருட்டாக இருக்குங்க. இது ஒரு பெரிய சிட்டி, நல்ல எஜுகேஷனல் காலேஜ் அது இதுன்னு யூனிவர்சிட்டின்னு இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. ஒசாமானாபுத்தூரா இது ஒன்று, ஒசாமானாபாத். கூட்டிட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இன்னும் நாங்கள் லொக்கேஷன் போட்டிருந்தது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர் போய் சேரணும்னு சொல்லுது கூகுள். 1.25 மணி நேரத்தில். ஆனால் 96 கிலோமீட்டர் 1.25 மணி நேரத்தில் போயிடலாமா? அப்போ அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். பட் நைட் நேரம் என்கிட்ட ஃபாக் லைட் கிடையாது, நான் வேகமாக ஓட்ட முடியாது. ரெண்டாவது
இந்த ஷோரூமை விட்டுட்டோம்னா இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஷோரூம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்னா நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அண்ணன் மிச்சம் சேகரன் அண்ணனையும் இவர் ஜாக் அண்ணனையும் வர சொல்லிட்டேன். அதனால் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமும் இருக்குது. ஸோ நம்மளுடைய செந்தில் அண்ணன் பைக்கையும் அதில் சர்வீஸ் பண்ணிடலான்ட்டு பிளான் போட்டு நாங்கள் இந்த ஒசாமனாபாத்தில் தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். மகாராஷ்டிராவில் ரூம் கிடைக்குமா என்னென்னு தெரியல. எல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ரூம்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? இப்போ அண்ணன் வந்து செந்தில் அண்ணன் எங்கே போகிறாருன்னா ராயல் என்ஃபீல்டில் புக்கிங் பண்ண போகிறாப்புல. நாளைக்கு காலைல சர்வீஸ் ஃபஸ்ட்டாக பண்ணிடுவாங்கல்ல, அது ஆப்லேயே சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன் இல்லை போல இருக்குது. இந்த ஷோரூம் ஆப்பில் இல்லை. ஸோ அதனால் நேரில் போய் புக்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போ அடுத்த ஆள் வர்றதுக்காக வெயிட்டிங். இன்னும் 2 பேர் வந்துட்டா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம். ஓகே கைஸ், இந்த ரைடில் ராஜஸ்தான் ரைடில் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ரொம்ப சீப் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ரூம் போட்டிருக்கோம். இது வரைக்கும் 1000 1500 போட்டிருந்தோம். 1500 2000 போட்டிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து 1000 ரூபாய்க்கு 2 பேர் தங்குற ரூம் கிடச்சிருக்கு. ஒரு ஆளுக்கு 500 தான் வரும். இது எல்லாமே ஹிந்தியில் போட்டிருக்காங்க. இது ஊர் இது பேர் வந்து யுவராஜ் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓமனாபாத். ஆனால் இந்த ஊர் பேரை மாற்றிட்டாங்க. நான் சொன்னல முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் ஒரு 40 வருஷமாக இருக்குது. அதனால் பக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட பக்கா வச்சுருக்காங்க. அது ஒன்று எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கிங் இதர் பையா உதர பைக் பார்க்கிங் அது உதர். இதுதான் குளிச்சு முடிச்சு எங்கள் ரூமு ரெடியாகி வந்தது. 1000 ரூபாய்க்கு சூப்பரான ரூம் கொடுத்தாங்க. ஏசி கிடையாது. ஏசி வந்து சும்மா தான் இருக்குது. ஏசி கிடையாது. நானும் குளித்து என் உதட்டுக்கு சாயம் போட்டுட்டேன். பத்தில வெடிச்சிருச்சிங்க. உதடெல்லாம் வெடிச்சிருச்சு. வெயில் குளிர்னு எவனோ ஒருத்தன் சொன்னான். அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். என்ன கிடைக்க மாட்டேங்கிறானே. குளிரே கிடையாது. இந்த இடையெல்லாம் சரியான வெயில் அடிக்குது. நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக வெயிலாகி இங்கே பாருங்க வாய் எல்லாமே இப்போ இது க்ரீம் போட்டு வச்சுருக்கேன். லிப் பாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு நாள் விட்டாச்சுன்னா வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. இந்த ரூமில் தங்கியாச்சு. இன்றைக்கி இருக்கிற ஊர் பேர் வந்து 2 ஊர் பேராக இருக்குது. நான் எதை சொல்லணும்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து உஸ்மானியா வச்சு ஒமானியா பார்த்து நல்லா வருது. ஒமானியா தானே ஓமனை பார்த்து ஓமன பெண்ணே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓமனா பார்த்து நல்லா கரெக்டாக வருது. சோமனாபாத்தில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். நாளை காலையில் வண்டியை 2 வண்டியும் அதாவது 3 வண்டி சர்வீஸுக்கு போகுது. 2 ராயல் என்ஃபீல்டு ஒரு எஸ்டி சர்வீஸுக்கு போய் பார்த்துட்டு அது என்ன எவ்வளோ நேரம் ஆகுது எங்களை பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகணும். எங்கே போகணும்னு எங்களுக்கும் தெரில. நாங்கள் வர்ற அன்னையிலேருந்தே எங்கே தங்கினா கரெக்டாக இருக்குன்னு தெரியாமையே ஒவ்வொரு ஊரில் தங்கிக்கிட்டு இருக்கோம். நேற்று ஹம்பியில் மட்டும் நாங்கள் போட்ட பிளானு அது டேட்டு மாறி போனாலும் ஹம்பியில் தங்கியிருக்கோம். மற்றபடி வேறு எல்லா நாளுமே நாங்கள் எங்கே போட்டோம் எங்கே தங்குறோன்னு எங்களுக்கே தெரில. நாளைக்கு டெஸ்டினேஷன் எப்படி இருக்குங்கிறதும் தெரியாது. இது வரைக்கும் வீடியோ எல்லாத்தையும் சூப்பராக பார்த்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ராஜஸ்தான் ரைடு வேறு லெவல் சப்போர்ட்டோட போய்கிட்டு இருக்கு. இதே மகிழ்ச்சியோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவும் இதே மாதிரி இதோட அட்வென்ச்சராகவே இருக்கும். கண்டிப்பாக நம்ம கரும்புலி பக்கவாக சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் போட்டுட்டு கிளம்புவோம். நாளைக்கு சந்திப்போம்.